வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை குளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்த முதல்வருக்கு சாலையின் இருபுறங்களிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்த விஜய்க்கு தவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஒரே நேரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின், தவேக தலைவர் விஜய் பிரச்சார வாகனங்களில் ஊர்வலம். குளத்தூரில் மு.க.ஸ்டாலின், பெரம்பூரில் விஜய் ரோட் ஷோ. டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையில்தான் போட்டி நடந்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் வகையில் திமுக கூட்டணிக்கு வெற்றி சாதகமாக அமையும் என்றும் பேச்சு. குளத்தூர் தொகுதி மக்கள் தன்னை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள். குளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. 4வது முறையும் குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். தமிழகத்தில் பெண்கள் கழிவறைக்கு கூட செல்ல முடியாத சூழல் நிலை வருவதாக பிரச்சாரத்தில் விஜய் பேச்சு. இது நாடா இல்ல காடா என்றும் ஆவேசம். நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை மக்கள் நலன் என்பதில் அக்கறையே கிடையாது, குடும்ப நலன்தான் முக்கியம் என விஜய் சாடல். சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை தூக்கி எறிவோம் என்றும் சூளுரை. ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தியும் முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். பெரம்பூரில் நடந்த பிரச்சாரத்தில் தவேக தலைவர் விஜய் ஆவேசம். எல்லா வழிகளையும் தாங்கி வந்துள்ளதாக எமோஷனல் டாக். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு தாக்கல். மனைவி கயல்விழி மற்றும் தாயாருடன் வந்து மனு தாக்கல் செய்தார். இலவசத்திற்காக கையேந்துவது தன்மான இழப்பு என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து.
இந்த அரசிடம் இலவசத்தை யார் கேட்டது என்றும் கேள்வி. பால்வாடி கட்சி யாருடையது என்பது மே 4ஆம் தேதியன்று தெரிய வரும். அனுமதி வாங்குவது தொடர்பாக தாவேகாவை பால்வாடி கட்சி என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா பதில் கருத்து. பால்வாடி கட்சிங்கறாரே சார் சேகர் பாபு, உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவேங்கறாரு. மே 4 அன்னைக்கு தெரியும். தேங்க்யூ. இல்ல பால்வாடி கட்சிங்கறாரு. மே 4 அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். நாங்க களத்துல இருக்கோம், நாங்க வெற்றி பெறுவோம் கண்டிப்பா. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட பையன் உங்களுக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கா? அவரும் இளம் வேட்பாளராக இருக்காரு. ஜனநாயகத்துல யார் வேணா நிக்கலாம். நாங்க மக்கள் கிட்ட போறோம், வீதி வீதியா போறோம். எங்களோட ஆபீஸை மிரட்டி தூக்கி எறிஞ்சாங்க. நாங்க இன்னைக்கு ஆபீஸ் இல்லைனாலும் நாங்க தெரு தெருவா நடந்து நாங்க மக்கள்கிட்ட போவோம். மக்களுக்கு உண்மை எல்லாம் தெரியும். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் செங்கோட்டையன் வேட்புமனு தாக்கல். 2021 தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய செங்கோட்டையன் 2026 தேர்தல் தாவேகா வேட்பாளராக களம். அரியலூரில் பிச்சை எடுத்து அதில் கிடைத்த பணத்தை வைத்து டெபாசிட் கட்டிய சுயேட்சை வேட்பாளர். வேட்புமனுவில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்தும் 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அசையா சொத்தும் இருப்பதாக குறிப்பிட்டதால் பரபரப்பு. என்டிஏ கூட்டணியில் 11 தொகுதிகளில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் ஏர் கலப்பையுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிலரசி. ஜல்லிக்கட்டு காளையுடன் ஊர்வலமாக வந்த வேட்பாளருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழரின் வீரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டு காளையுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய புறப்பட்டுகிறார். புதுக்கோட்டை மண்ணின் மகள், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அன்பார்ந்த புதுக்கோட்டை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சென்ற பெண் வேட்பாளரை தடுத்து நிறுத்திய போலீசார். வேட்பாளர் என அறியாமல் இறங்கி நடந்து செல்லுமாறு கூறியதால் சலசலப்பு. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என நடிகர் ரஜினிகாந்த் பாணியில் கருத்து பதிவிட்ட பாஜக நிர்வாகி வினோத் பி செல்வம். சென்னை தியாகராய நகர் தொகுதிக்கு அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அதிருப்தி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டியிடும் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. ஏற்கனவே 3 தொகுதிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் மீதமுள்ள வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்ட அன்புமணி. பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிடுகிறார் பாமக வேட்பாளர் திலகபாமா. தர்மபுரியில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை எதிர்த்து பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை எதிர்த்து காட்டுமன்னார் கோயிலில் தனி தொகுதியில் களம் காண்கிறார் பாமக வேட்பாளர் அன்புச்சோழன். திருப்போரூர் தொகுதியில் வழக்கறிஞர் கே பாலு போட்டி. அதிமுக கூட்டணியில் கேட்ட தொகுதி வழங்கப்படாததால் தொகுதி மாறி போட்டியிடும் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள். கடந்த முறை மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்ட சதாசிவம் இந்த முறை சேலம் வடக்கிலும், மயிலத்தில் போட்டியிட்ட சிவக்குமார் இந்த முறை விக்கிரவாண்டியிலும் போட்டி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னை தியாகராய நகரில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம்.
பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் பட்டியல் எப்போது வெளியாகும், யாருக்கு வாய்ப்பளிப்பது என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி மன்ற குழு இன்று ஆலோசனை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் விரைவில் வெளியாகிறது. காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை நிறைவு. மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை ஆலோசனை. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தவிர்த்து பிற கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் வேலைகளை விரைவுபடுத்த ஆலோசனை. திமுக தேர்தல் அறிக்கை பலதரப்பட்ட மக்கள் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி பேச்சு. 80,000 பேர் கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்ட நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையில தந்திருக்கிறார். திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. மகளிர் உரிமை தொகை மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சியடையுமே தவிர அதை இலவசமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கட்டணமில்லா பேருந்து பயணம் பெண்களுக்கு சம்பாதிக்கும் வாய்ப்பை உருவாக்கி இருப்பதாகவும் கருத்து. மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறதுன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது அந்த பெண்கள் கையில் இருக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய திறனை அதிகரிக்கிறது. அது நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய ஸ்டிமுலஸாக தான் மாறுதே தவிர அது இலவசம் அப்படிங்கிறது இல்லை. பேருந்து பயணத்தை எடுத்துக்கோங்க. கட்டணம் இல்லா பேருந்து பயணம் ஒரு 5,000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் 21 வேட்பாளர்களை அறிவித்தார் அக்கட்சியின் தலைவர் சசிகலா. திருமங்கலம் தொகுதியில் ஜீவிதா நாச்சியார், நாங்குநேரி தொகுதியில் வெள்ளதுரை போட்டி. பிரதமர் நரேந்திர மோடி பாலக்கோடு வந்தபோது அவரை வரவேற்க அண்ணாமலை செல்லாததால் சர்ச்சை. அண்ணாமலைக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டதாக வானதி சீனிவாசன் தெரிவித்ததற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் எதிர்ப்பு. சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் எம்பியுமான சிவலிங்கம் வீட்டை முற்றுகையிட்ட திமுக தொண்டர்கள். வீரபாண்டி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தருணை மாற்றிவிட்டு பாரப்பட்டி சுரேஷ்குமாரை அறிவிக்க வலியுறுத்தல். கோவை தொண்டாமுத்தூரில் சுடுகாட்டிலிருந்து மண் செட்டி ஏந்தியபடி வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர். ஓட்டுக்கு பணம் வாங்குவதை தவிர்க்கும் வகையில் நூதன விழிப்புணர்வு. நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்ட மகாத்மா காந்தி வேடத்தில் வந்த சுயேட்சை வேட்பாளர். தலையில் சிசிடிவி கேமரா, கையில் பொம்மை துப்பாக்கியுடன் மனு தாக்கல் செய்த ருசிகரம். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இதுவரை 296 கோடி 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். முப்பத்தி 8 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா தேர்தலிலும் போட்டியிட்ட தேர்தல் மன்னன் பத்மராஜன் மேட்டூர் தொகுதியில் மீண்டும் போட்டி.
கூட்டுறவு சங்க தேர்தல் முதல் ஜனாதிபதி தேர்தல் வரை வேட்புமனு தாக்கல் செய்தவர் 253வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம். ரங்கசாமி வருகையை முன்னிட்டு கோயிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தில் பாதி வழியில் பழுதாகி நின்ற லிப்டில் சிக்கிய குழந்தைகள் உட்பட 17 பேரையும் உயிருடன் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்த பின்னரே தண்டனை விவரத்தை வெளியிட முடியும் என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து. வந்தவாசி ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோயில் பங்குனி மாத திருவிழா திருத்தேரோட்டம். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. ரேஷன் கடைகள் மூலமாக மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய மத்திய அரசு அனுமதி. மாவட்டத்திற்கு 2 பெட்ரோல் பங்குகளில் 5000 லிட்டர் வரை மண்ணெண்ணெயை சேமித்து விற்கலாம் என தகவல். சென்னை சேப்பாக்கத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி CSK பஞ்சாப் அணிகள் மோதவுள்ள நிலையில் டிக்கெட் விற்பனை மந்தம். தோனி விளையாட மாட்டார் என கூறப்பட்ட நிலையில் போட்டியை காண ஆர்வம் காட்டாத ரசிகர்கள். கவுஹாத்தியில் இன்று நடைபெறும் IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பல பரீட்சை. காயம் காரணமாக நட்சத்திர வீரர் தோனி இல்லாமல் முதன்முறையாக களம் காண்கிறது சென்னை அணி.